என் நெஞ்சில் குடியிருக்கும் வணக்கம், this is Hari Prasad. Welcome to Wild Dull Reaction. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ரொம்ப 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 மாசம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொல்லிட்டு இருந்தேன் போன வீடியோலேயே, அது நிறைய பேர் கேட்டு திட்டிட்டு இருந்தீங்க. எப்பா சொல்ற பண்ண மாட்டேன் புரியுது, நீங்கள் கற்றுறது புரியுது, எனக்கு கேட்குது. பட் சூழ்நிலையும் அப்படிதான். பட் ஒரு போகணும்னு எனக்கு ஆசை தான். பட் சூழ்நிலை காரணனால முன்ன பின்ன கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் ஆனால் போடுவேன் guys, I'm sure with you. அது இல்லாம இன்னைக்கு செம பெரிய விஷயத்தோட வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம தளபதியோட ஜனநாயகோட செகண்ட் சிங்கிள் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவுட்னோ ஒரு 6:50க்கு லான்ச் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்டா தெரியல, 6 முன்ன பின்ன 6 மணிக்குள்ள லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எடுத்தோம் சுட விருந்து மாதிரி சுட உங்களுக்கு பார்த்து அந்த பார்த்து ரியாக்ஷன் பண்ணணும்னு அவளோட சீக்கிரமா வந்துட்டேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப டைம் எஸ்எம்எஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேயா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சேனலை சஜஷன் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1 go. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் தானே
guys, இன்னும் சொல்லணும்னு தெரியல. செகண்ட் சிங்கிள் வெறித்தனமா இருந்துச்சு. வெறித்தனம் சொல்ல அல்டிமேட் கைஸ், அல்டிமேட் ஆசம், ஸ்பீச்சஸ் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு பேரே ஒரு வரலாறு சாங். உண்மையா சொல்ல போனா இந்த தளபதிக்கே எழுதுற மாதிரி இருக்குது கைஸ். உண்மையா சொல்ல போனா ஒரு பேரே வரலாறு சாங் விட்டுட்டு அந்த பேரு ஃபர்ஸ்ட் அவர் சினிமா ஃபீல்டு பண்ணும்போது எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாரு. அதுதான் தாண்டி இப்போ வரலாற்றை சாதிச்சிருக்கா. தட் இஸ் த கிங் மேக்கர்னு சொல்ல முடியும். ஸோ சரியா இருந்துச்சு. அனிருத் வாய்ஸும் சரி இல்லாமே இந்த விஜய் சார் ஏன்னா தளபதி எல்லாமே நான் சொல்ல வரேன். ஸோ இந்த லுக் அவருக்கு செம்மையா இருக்குது. அந்த மீசர் வைக்கிற அந்த ஷார்ப்னஸ் அது சூப்பர்வா இருக்கு. ரெண்டாவது நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க தெரியும், நிறைய பேர் நோட் பண்ணலாம். சரி, எல்லா படத்தோட இதுக்கப்புறம் நம்ம தெரியுது. இது நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம விஜய் நம்ம தளபதி சார் வேட்டைக்காரர் எல்லாத்துலயும் வர அந்த சிக்னேச்சரு எல்லாமே பிகில் எல்லாமே ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் அந்த பாட்டுலயே வந்து நிறைய பேர் எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கல. பட் எனக்கு பார்த்துட்டு அந்த சிக்னேச்சர் ரொம்ப நோட் பண்ணேன். ஒன்னொன்னு எனக்கு பிடிச்ச சிக்னேச்சர்ஸ் தான் எல்லாமே. அது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றது, அது இல்லாம ஒரு பக்கம் சந்தோஷமா செகண்ட் சீக்கிரம் வருது, படம் Jan 9 வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருக்குது. அதுக்கப்புறம் இதுதானே லாஸ்ட் படம் சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எப்படி அவரை சினிமா திரையில பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அது வரைக்கும் மனசு ஒரு பக்கம் சந்தோஷம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்குது. போன படத்துல கொடுத்த ஃபுல்ஃபில் கூட இல்லை. இந்த படத்தை ஃபுல்ஃபில் தரலன்னு சொல்ல முடியாது. அது வந்து 100% சந்தோஷம் இருக்கும். பேக் டு பேக் பார்ப்போமே தளபதி அப்படின்னு. இப்போ இது பார்க்கும்போது தளபதி லாஸ்ட் ஒன் டைம் தான் அது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்க்க போறது இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, மிக்சடு காம்போவா இருக்குது. தளபதி வந்து அலைச்சலை ஜெயிச்சுட்டு திருப்பி சினிமா ஃபீல்டு வந்தானா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்னா ஐ லவ் யூ சோ மச். நானும் சந்தோஷப்படுறேன். நம்ம ஃபேமிலி உங்களுக்கு என் ஃபேமிலி நிறைய பேர் நிறைய பேர் அதே சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அரசியல நீ ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். எப்போ பண்ணாலும் உங்க கூட உங்க ஃபேன்ஸ் எப்பவுமே உங்க பின்னாடி இருக்கும். உங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், உங்க அண்ணன் தம்பிகள் அவங்கதான் உங்க கூட இருக்கிறது. ஓகே, நான் வெள்ளங்கோத பேசிய போகலாம் என் அண்ணனை பற்றி. ஸோ வாட் எவர் எனக்கு பர்சனலா புரிஞ்சு சொல்லணும்னா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப 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 அடாப்ட் ஆகிட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட் தளபதி அண்ணனோட சாங் என்று எப்பவுமே ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கோம்னா அது இதுவும் ஃபேவரட் லிஸ்ட்ல வந்துருச்சு. வராம எப்படி இருக்கோங்க தளபதி அண்ணன் ஃபேவரட் லிஸ்ட்ல வந்துச்சு. ஓகே, இந்த பாட்டோட டான்ஸ் லிங்க்கும் நான் கீழே தரேன், சரிங்களா? நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இதே மாதிரி நம்மளோட சேனல்ல ரியாக்ஷன் வீடியோஸ் வரும் சரிங்களா? ஆனா டேட் தான் சொல்லிட்டு அதை வச்சுட்டு வரும், கன்ஃபார்ம் வரும். ஸோ ஸ்டே டியூன். பேக் டு பேக் இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ், இந்த மாதிரி நியூ டக் லைஃப் வீடியோ ரியாக்ஷன்ஸ், எனிவே நியூ மூவிஸ்க்கு ரியாக்ஷன் பண்ணணும் சொல்லணும் மயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த படத்துக்கு நான் ரியாக்ஷன் பண்றேன். வாட் எவர் ஹிந்தி கன்னடம் தான் கொடுத்துறீங்க, எனக்கு ஹிந்தி கன்னடம் புரியாது. மேபி ஹிந்தி கன்னடம் வந்து தமிழ் தப்பான்னா சொல்லுங்க, பார்த்து ரியாக்ஷன் பண்றேன், சரிங்களா? பிகாஸ் நம்ம ஃபேமிலி நிறைய பேர் கன்னடம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தமிழ் தெரிஞ்சவங்க இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் மெஜாரிட்டி தரணுங்களே. ஸோ எனக்கு கன்னடம் புரியாது, ஓப்பனா சொல்லிடுறேன். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் புரியாது. தமிழ், இங்கிலீஷ் இஸ் வில் பி ஓகே ஃப்ரம் தட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படத்தை கொடுங்க, நான் பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு ரியாக்ஷன் சூப்பரான வீடியோ சந்திப்பாரு. உங்களோட விருப்பம் ஹரிபிரசாத் சைனிங் ஆஃப். பாய். ஸ்டே சேஃப், ஸ்டே லைஃப். வெரி மச்.